காவிகள் சீரீஸ்ல 7வது வீடியோவாக நாங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிறது காவிகளோட பெருக்கம். சரிதானே? இது காவிகள் பிளேலிஸ்ட்ல 7வது வீடியோவாக அப்லோட் செய்யப்படும். ஆ, இதுக்கு முன்னர் இருக்கிற அடிப்படையான விடயங்களை நீங்க பார்க்க இல்லைன்னு சொன்னால், கொமெட்ஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல இருக்கிற வீடியோஸை பார்ப்பதன் மூலம் தெளிவா விளங்கிக் கொள்ள முடியும். இது சம்பந்தமான மேலதிக வீடியோஸை பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். சரிதான். இதுல காவிகள பெருக்கம் என்றால் 2 வகையான பெருக்கங்கள் காணப்படுது. அந்த வகையில முதலாவது பெருக்க முறையை நாங்க சொல்லுவோம் குற்று பெருக்கம். இது ஆங்கிலத்துல நாங்க டாட் ப்ராடக்ட் என்று குறிப்பிடுவோம். இதை நாங்க அந்த காவிகளை எழுதிட்டு காவிகளுக்கு இடையில ஒரு டொட் வைக்கிறதன் மூலம் நாங்க இந்த குற்று பெருக்கத்தை அடையாளப்படுத்துவோம். 2வது பெருக்கம் குறுக்கு பெருக்கம். குறுக்கு பெருக்கம் என்றா இது ஆங்கிலத்துல நாங்க கிராஸ் ப்ராடக்ட் என்று சொல்லுவோம். இதை நாங்க குறிப்பிடுவது cross அடையாளத்தால குறிப்பிடுவோம். சரிதானே? இதுல இந்த குற்று பெருக்கம் என்றது பொதுவா ஒரு எண்ணி பெருக்கம் என்பது மாதிரியும், அல்லது இந்த குற்று பெருக்கத்துல கடைசியா வார அவுட்புட் அல்லது விட வந்துட்டு ஒரு எண்ணியா அமையும். குறுக்கு பெருக்கத்துல ஒரு ஃபைனல் அவுட்புட் ஒரு காவியா அமையும். இதுதான் குற்று பெருக்கம் குறுக்கு பெருக்கத்துக்கு இடையில இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம். உங்களோட சிலபஸ்ல இந்த குற்று பெருக்கம் சம்பந்தமாக மிக டீப்பா இருக்குது. குறுக்கு பெருக்கம் பொதுவா இல்லை. அதனால நாங்க எங்களோட வீடியோஸ்ல இதுக்கு பின்னர் வார வீடியோல நான் குறுக்கு பெருக்கத்தை அடிப்படையான சில விடயங்களை உங்களுக்கு தருவேன். இந்த வீடியோல நாம் பிரதானமாக நாங்க பார்க்க போறது குறுக்கு பெருக்கம், இவரோட கேத்திர கணித விளக்கம், இவங்களுடைய இயல்பு, நிமிர்கோண அலகு காவிகளை எவ்வாறு குறுக்கு பெருக்கம் செய்யலாம், தானக்காவித குறுக்கு பெருக்கம், இவங்களை பயன்படுத்தின ஒரு சில பயிற்சிகள். இதை பார்ப்பதன் மூலம் உங்களுக்கு குற்று பெருக்கம் சம்பந்தமான முழு விளக்கத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். சரிதானே? அந்த வகையில குற்று பெருக்கத்துல அடிப்படை நான் என்னன்னு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. குற்று பெருக்கம் என்றா 2 காவிகளை நாங்க பெருக்குவோம். அப்படி பெருக்கைக்குள்ள நடுவுல இந்த டாட் வைப்பதன் மூலம் நாங்க விட அடையாளப்படுத்துவோம். இப்ப இவற்றை உண்மையில வரைவிலக்கணம் என்னன்னா, நான் முதல்ல கீழ்றன் காவிகளை 2 காவியை நாங்க எடுப்போம். சரிதானே? ஒரு காவியை நான் ஏ என்று சொல்றேன், மற்ற காவியை நான் பி என்று சொல்றேன். இப்படி 2 காவிகள் காணப்படுறாங்க. இந்த நேரத்தில் ஒரு காவி நான் ஏ என்று குறிப்பிடுறேன், இன்னொரு காவியை பி என்று குறிப்பிடுறேன். இப்போ இவங்களுக்கு இடையிலான கோணத்தை என்னால் குறிப்பிட முடியும் தீட்டா. இப்போ இதுல வரைவிலக்கணம், அதாவது குற்று பெருக்கத்துல உண்மையான மீனிங் என்னன்னா, ஏ காவியையும் பி காவியையும் நாங்க குற்று பெருக்கத்தால பெருக்கணும். நம்ம நடுவுல ஒரு டொட் வைக்கிறேன். இவர விட என்ன வருமென்றா இந்த ஏ காவியிட பருமன் இன்டு பி காவியிட பருமன் இன்டு cos தீட்டா. சரிதானே? இங்கு தீட்டா 2 காவிகளுக்கு இடைப்பட்ட கோணம். அதே நேரம் தீட்டா வந்துட்டு 0க்கும் பைக்கும் இடையில காணப்படும். பைக்கு மேற்பட்ட உங்களுக்கு தெரியும் காவியில் அது பின்வளை கோணமா போயிடும். நாங்க எப்பயுமே பின்வளை கோணத்தை கருத மாட்டோம். 0க்கும் பைக்கும் இடையில இருக்கிற கோணமாகத்தான் இந்த காவிகளுக்கு இடைப்பட்ட கோணத்தை நாங்க கருதுவோம். இதுதான் இந்த குற்று பெருக்கத்துல வரைவிலக்கணம். உங்களுக்கு 2 காவிக்கு இடைப்பட்ட கோணம் தரப்படைக்கல, அவங்களோட குற்று பெருக்கம் 2 காவிகளோட பருமன்களோட பெருக்கம் தர இடைப்பட்ட கோணத்துல கொஸ் பெருமானம். ஆகவே ஏபி காவிட குற்று பெருக்கம் கேட்டா ஏட பெருமன் மீட பெருமன் என்று இடைப்பட்ட கோணத்துல கொஸ் பெருமன். சரிதான். இங்கு தீட்டா 0க்கும் பைக்கும் இடையில காணப்படும். இப்ப உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இங்க அவுட்புட்ல என்ன இருக்கு? பருமன்கள் ஒரு கோணத்துல கொஸ் பெருமதியாகவே இதுல விட கடைசியா என்னவா வரப்போகுது? ஒரு எண்ணியில வரப்போகுது, காவி இல்லை. அதனாலதான் இந்த கொற்று பெருக்கத்தை நாங்க பொதுவா ஒரு எண்ணி பெருக்கம் சொல்லுவாங்க. சரிதான். இவரை நாங்க எண்ணி பெருக்கம் சொல்லுவோம். இதுதான் இவங்கள்ட்ட வரைவிலக்கணம். இப்ப
இவங்களோட கேத்திர கணித விளக்கம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு இந்த காவிய நான் ஏற்கனவே கூறிட்டேன். இப்ப உண்மையில கேத்திர கணித விளக்கத்த பார்ப்போம். ம் கேத்திர கணித விளக்கம் உங்களுக்கு ஏ காவி, பி காவின்னு 2 காவிய தந்திருக்கிறோம். சரி. இப்ப நான் அத திருப்பி எழுதுறேன். ஏ காவி இன்டு பி காவி. ஆகவே ஏ காவியிட பருமன் இன்டு பி காவியிட பருமன் இன்டு கொஸ் தீட்டா. இப்போ உண்மையில இந்த காவிகளுக்கு நாங்க இந்த படத்துல நாங்க பேரை குறிப்போம். இதோட நான் ஒரு பி என்று எடுக்கிறேன், வேற ஏ என்று எடுக்கிறேன், வேற பி என்று எடுக்கிறேன். இந்த பியில இருந்து ஏக்கு ஒரு செங்குத்து வரைஞ்சோம் என்றால் அவர் எப்படி இருப்பார்? இந்த மாதிரி காணப்படுவாங்கன்னு. இந்த புள்ளியை நான் ஒரு சி என்று எடுக்கிறேன். இப்ப உங்களால சொல்ல இயலும் இவரை ஏ காவிட பருமன் இன்டு பி காவிட பருமன் இன்டு கொஸ் தீட்டா. இப்ப இந்த பி காவிட பருமன் இன்டு கொஸ் தீட்டாவை என்னால் என்னென்று சொல்ல இயலும்? பருமன் வழியில பார்த்தோம்னா பி சி என்று என்னால சொல்ல இயலும். அதே மாதிரி ஏ காவிட பருமன் பி ஏ என்று சொல்ல இயலும். அவை இங்க 2 காவிகளோட எண்ணிப்பெருக்கம் தரப்படையில நாங்க அவரை 2 பக்கங்கள் அல்லது பக்கங்கள்ற பருமன்கள் சார்பாக எங்களால சொல்லிடும். அது இங்க விளை உங்களுக்கு என்ன வருதுன்னா ஒரு எண்ணிப்பெருக்கம் வருது. அதாவது விட ஒரு எண்ணியில் அமையும். இதுதான் இந்த குற்றுப்பெருக்கத்துல கேத்திர கணித விளக்கம். சரிதானே? அவை உங்களுக்கு கேத்திர கணித விளக்கமும் என்னன்னு விளங்கிட்டு. சரி. அடுத்தது இந்த குற்றுப்பெருக்கத்துல இயல்புகள். இது ஒரு முக்கியமான விடயம். குத்து பெருக்கத்தின் இயல்புகள். சரி. இப்ப முதலாவது இது இயல்பு என்னன்னா நாங்க பார்ப்போம். முதலாவது இயல்பு என்னன்னா இந்த குற்றுப்பெருக்கம் பரிவர்த்தனை விதிக்கு அமையும். அதாவது ஏ காவி இன்டு பி காவியானது பி காவி இன்டு ஏ காவிக்கு சமனா இருக்கும். இதுதான் குற்றுப்பெருக்கத்துல பரிவர்த்தனை விதி. சரிதானே? அதாவது இதை நாங்க சொல்லுவோம் பரிவர்த்தனை விதி. இது எங்களால் நிறுவியது. எப்படி நிறுவலாம் பாருங்க. ஏ காவி இன்டு பி காவி உண்மையில் என்ன? ஏ காவிட பருமன், அதே மாதிரி பி காவிட பருமன் என்று இடைப்பட்ட கோணம் கொஸ் தீட்டா. இதே மாதிரி பி காவி இன்டு ஏ காவியும் என்ன வரும்? பி காவிட பருமன், ஏ காவியின் பருமன் என்று இடைப்பட்ட கோணம் கொஸ் தீட்டா. இப்போ இது ஒரு எண்ணி விடையில வாரதுனால ரெண்டுமே எப்படியான ஆட்கள்? சமமான ஆட்கள். ஆகவே முடிவு என்ன? ஏ காவி இன்டு பி காவியானது பி காவி இன்டு ஏ காவிக்கு சமமாகும். சரிதானே? ஆகவே இந்த குற்றுப்பெருக்கம் பரிவர்த்தனை விதியை பூர்த்தி செய்யும். இப்போ இதை வச்சு கொண்டு நாங்கள் சில முடிவுகளை எங்களால் எடுக்க இயலும். சரிதானே? சில எங்களுக்கு தேவையான முடிவுகளை இதை வச்சு கொண்டு எங்களால் உருவாக்க முடியும். அந்த வகையில் சரி பார்ப்போம். இப்போ ஏ காவியையும் அதே ஏ காவியையும் பெருக்கினால் என்ன வரும்? ஸோ ஏ காவிட பருமன் இன்டு ஏ காவிட பருமன் இன்டு கொஸ் இடைப்பட்ட கோணம் 0. கொஸ் 0 எப்பவும் 1. அது இதில் விளைவு கடைசி அதை விட என்ன வரப்போகுது? ஏ காவிட பருமன் வர்க்கம். சரிதானே? ஆகவே ஒரு தரப்பட்ட ஒரு காவியை நாங்கள் அது அவங்களுக்கு இடையில கூட்டுப்பெருக்கம் செஞ்சா இந்த பருமன் வர்க்கத்தினால் அது தரப்படும். இரண்டாவது முடிவு, ஏதாவது ஒரு ஏக்காவிய பூச்சிய காவியோட நாங்கள் பெருக்குவோமாக இருந்தால் என்ன வரும்? ஏக்காவிட பருமன் பூச்சியத்திர பருமன் என்று இடைப்பட்ட கோணம் கொஸ் தீட்டா. இப்ப எங்களுக்கு ஒரு காவிக்கும் பூச்சிய காவிக்கும் இடைப்பட்ட கோணம் அது அது என்ன வரும்ன்றது இருக்கட்டும். பூச்சியத்திர பருமன் 0 தான். சரிதானே? ஆகவே பூச்சியத்தால் எதை பெருக்கினாலும் முடிவு என்ன வரப்போகுது? பூச்சியத்துக்கு சமமாக போகுது.
சரியா? உங்களுக்கு இந்த பூச்சிய காவிக்கும் மேற்காவிக்கும் இடைப்பட்ட கோணம் என்னன்னே தேவையில்லை. சரியா? இங்க பூச்சித்திர பருமன் பூச்சியமா இருக்கிறதுனால விட பூச்சி அவை எந்த ஒரு காவியையும் பூச்சிய காவியோட பெருக்கைக்குள்ள எங்களுக்கு முடிவு பூச்சியமாக கிடைக்கப்பெறும். இப்ப செங்கோணத்து அமைக்கிற 2 காவியங்களுக்கு இடையிலான பெருக்கம் தரப்பட்டால் அது என்னவாக அமையும்? உதாரணமாக இப்ப ஏ காவியையும் பி காவியையும் கூட்டு பெருக்கம் பண்ணணும். 2க்கும் இடைப்பட்ட கோணம் உங்களுக்கு 90 ரூபாய்னு தராங்க. சரிதானே? இப்ப நாங்க எடுப்போம். உதாரணமாக ஏ காவிக்கும் பி காவிக்கும் இடைப்பட்ட கோணம் 90 பாகை ஆக இருக்கைக்குள்ள ஏ காவியையும் பி காவியையும் டாட் ப்ராடக்ட் பண்ணமாக இருந்தால் ஏ காவிட பருமன் பி காவிட பருமன் இது cos π/2. cos π/2 எப்பவுமே பூஜ்ஜியம். அதை விட பூஜ்ஜியம். இதுல இருந்து ஒரு முக்கியமான முடிவோட நாங்க எடுக்கிறோம். செங்கோணத்தை அமைக்கிற 2 காவிகளோட கூட்டு பெருக்கம் எப்பவும் பூஜ்ஜியம். சரிதானே? இதுல நாங்க இன்னொரு முடிவையும் எங்களால் எடுக்க இயலும். இது ஒரு முக்கியமான முடிவு. ஏ காவிக்கும் பி காவிக்கும் இடையிலான கூட்டு பெருக்கம் பூஜ்ஜியமாயின் சரிதானே ஒன்றில் இந்த ஏ காவி அல்லது பி காவி இவங்க பூஜ்ஜியம். சரிதானே? அப்பதான் இதோட பருமன் பூஜ்ஜியமாகும், அதுல இருந்து விட பூஜ்ஜியமாகும். அல்லது 2வது சந்தர்ப்பம் இந்த ஏ காவிக்கும் பி காவிக்கும் இடைப்பட்ட கோணம் செங்கோணம். 2ல ஒன்றுதான் முடியும். சரிதானே? 2 காவிகளோட கூட்டுப்பெருக்கம் பூஜ்ஜியமா இருக்குது என்றால் ஒன்றில் அந்த காவிகள்ல யாராவது ஒரு காவி பூஜ்ஜியம் அல்லது 2 காவிக்கும் இடைப்பட்ட கோணம் செங்கோணம். சரிதான்? இது ஒரு முக்கியமான முடிவு. இதை நாங்க கடைசியாக எடுத்த அந்த 2 முடிவுகள்ல இருந்து இவங்க நாங்க ஃபைனலைஸ் பண்றோம். சரியா? சரி. இப்ப 2 சமாந்தர காவி தான் அங்க உங்களுக்கு. ஒரு ஏ காவி வேற ஒரு பி காவியா இருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் இவர் ஒரு ஏ காவி என்று எடுங்க, இவர் ஒரு பி காவி என்று எடுங்க. இப்ப ஏ காவி ஏ பி காவியை நாங்க டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கல என்ன வரும்? ஏ காவிட பருமன் பி காவிட பருமன் இன்று கோஸ் பூஜ்ஜியம். கோஸ் பூஜ்ஜியம் எப்பவுமே உண்டு. ஆகவே விட ஏ காவிட பருமன் இன்று பி காவிட பருமன். சரிதானே? இங்க கோஸ் பூஜ்ஜியம் ஒன்றுன்றதுனால நான் அதை ஒன்றாவே எடுக்கிறேன். இது ஒரு அடுத்த முடிவு. சரிதானே? சரி. இப்போ இவங்க எல்லாத்தையுமே நான் முதலாவது பரிவர்த்தனை விதியிலிருந்து நான் இவங்களை எடுத்திருக்கிறேன். சரி. இப்போ 2வது விதி சொல்லுது ஏதாவது ஒரு காவியையும் ஒரு எண்ணியோட இருக்கிற ஒரு காவியை நாங்க பெருக்கைக்கல இவர் நாங்க தனியா இந்த எண்ணி எடுத்துட்டு இந்த 2 காவியையும் டாட் ப்ராடக்ட் பண்ணலாம். அல்லது இந்த எண்ணிய முதலாவது தரப்பட்ட காவியோட பெருக்கிட்டு 2வது காவியோடையும் டாட் ப்ராடக்ட் பண்ணலாம். அதாவது எண்ணியை நாங்க இடம் மாற்றலாம். தேவைப்பட்ட காவியை கூட இடம் மாற்றலாம். அதுதான் முதலாவது விதி, பரிவர்த்தனை விதி. சரிதானே? 3வது விதி சொல்லப்படுது ஏ காவிய பி காவி பிளஸ் சி காவியோட நாங்க பெருக்கிறத இவங்களை நாங்க என்ன செய்யலாம்னா பிரிச்செழுதலாம். அதாவது ஏ காவி இன்டு பி காவி பிளஸ் ஏ காவி இன்டு சி காவி. இது ஒரு முக்கியமான முடிவு. சரிதானே? இப்ப இந்த முடிவை என்னால நிறுவக்கூட முடியும். சரியா? இதை எப்படி சிம்பிளா நிறுவுறதுன்னு பார்ப்போம். அந்த வகையில நான் ஒரு காவிகளை எடுக்கிறேன்.
சரி. ஒரு ஏக்காவியா எடுக்கிறேன். இது ஒரு பி காவி. இது ஒரு சி காவி. சரி தான், இப்போ விளைவுகள் எனக்கு தெரியும். வைக்கிறேன். வேற என்னால் ஒரு ஏ காவியா கருத முடியும். அதே மாதிரி இவர் ஒரு பி காவியா கருத முடியும். அதே மாதிரி இவர் ஒரு சி காவியா கருத முடியும். இதுல இருந்துட்டு பி காவி பிளஸ் சி காவிய அதாவது காவி கூட்டல் பி பிளஸ் சி அமையும். சரிதானே? இது வந்து பி காவி பிளஸ் சி காவியா அமையும். சரி, இப்போ நான் உங்களுக்கு பெயர்களையும் கொடுக்குறேன். இதை நான் பி என்று குறிக்கிறேன். இவரை நான் இ என்று குறிக்கிறேன். இதை நான் பி என்று குறிக்கிறேன். இவரை நான் சி என்று குறிக்கிறேன். சரிதானே? மேலதிகமாக எனக்கு தேவைப்படுற ஆட்களை நான் குறிக்கிறேன். சரி, இப்போ உங்களுக்கு இந்த கோணங்களும் தேவைப்படுவாங்க. அந்த வகையில் நான் கோணத்தையும் குறித்து கொள்கிறேன். இந்த பி காவி பிஏயோட அமைக்கிற கோணத்தை நான் ஒரு ஆல்ஃபாண்ட் எடுக்கிறேன். அதே மாதிரி சி காவி கிடையோட அமைக்கிற கோணத்தை பீட்டாண்ட் எடுக்கிறேன். இந்த பி பிளஸ் சி காவி கிடையோட அமைக்கிற கோணத்தை நான் ஒரு தீட்டாண்ட் எடுக்கிறேன். சரிதானே? சரி, இதுல இருந்து என்னால இப்ப சொல்ல இயலும். பி ஏ காவிய நான் ஏ காவி என்று எடுத்திருக்கிறேன். பி பி காவிய நான் பி காவி என்று எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி பிசி காவிய நான் சி காவி என்று எடுத்திருக்கிறேன். இப்போ காவி கூட்டல் படி உங்களால் சொல்ல இயலும். பிசி காவிய நாங்கள் பி காவி பிளஸ் சி காவி என்று சொல்லுவோம். சரிதான்? இப்போ இதுல இருந்து என்னால் இந்த நிறுவலை நிறுவ முடியும். அதாவது ஏ காவி இன்ட்டு பி காவி பிளஸ் சி காவியை நான் எடுக்கிறேன். இப்போ எனக்கு ஏ காவியும் தெரியும், பி காவி பிளஸ் சி காவியும் தெரியும். ஆகவே இதை நான் எழுதலாம். பி ஏ காவி டாட் பி சி காவி. நான் இதை இப்போ நான் டாட் ப்ராடக்ட் பண்ணினாக இருந்தால் பிஏ காவிட பருமன் இன்டு பிசி காவிட பருமன் இன்டு இடைப்பட்ட கோணம். இங்கே ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணத்தை நான் டீட்டாண்டு எடுத்திருக்கிறேன். சரிதானே? இவரை நான் பிஏ என்று எழுதலாம். பிசியை நான் பிசி என்று எழுதலாம். பிசி கொஸ் தீட்டா. இப்போ உண்மையில் பிசி கொஸ் தீட்டாங்கிறால் யாரு? பிசி கொஸ் தீட்டா என்பவர் யாரு? உண்மையில் அதுதான் பிஏ. இப்போ நான் இந்த புள்ளியை நான் டி என்று எடுத்தால் வேற நாங்கள் பிஏ இன்டு பிடி. இப்போ ரெண்டும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒன்றா இருக்காது தானே. இந்த ஏ காவிங்கிறால் உண்மையில் நீட்டப்பட்ட காவி. சரிதானே? ஏ இங்கே வரையும் இருக்கிறார். இந்த புள்ளி இவர் டி. ஏங்கிறால் இங்கே வரையும் இருக்கிறார். சரி, ஆகவே இப்போ ஏ காவி இன்டு பி காவி பிளஸ் சி காவியானது பிஏ இன்டு பிடி என்று வருது. இப்போ பிடியை நான் உடைச்செழுதலாமா? அதாவது இந்த புள்ளி நான் இ என்று எடுத்தால் பிடியை நான் எழுதலாம் பிஇ பிளஸ் இடி. இடிக்கு பதிலாக நான்
BF என்ற ஒரு ஆள் எடுத்தா BF என்று எழுதலாம். இதில் நான் உடைச்சி PA into PE plus BF எழுதலாமா? எழுத முடியும். சரியா? இப்ப நான் திருப்பியும் இதே எழுதுறேன். A காவி into B காவி plus C காவி. PA into PE plus BF. இவரை நான் விரிச்செழுதினால் PA into PE plus PA into BF. இப்ப இவங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னா காவிக்குள்ள கொண்டு வரணும். இது எப்படி கொண்டு வரலாம்? PA காவியிட பருமன் into PE காவியிட PE நான் எழுதலாம். PB காவியிட பருமன் into cos alpha plus PA காவியிட பருமன் into BF நான் எழுதலாம். BC காவியிட பருமன் into இடைப்பட்ட கோணம் பீட்டா. அவை முடிவு PA காவி into PB காவி plus PA காவி into BC காவி. ஸோ PA காவியை தான் நாங்கள் A காவி என்று எடுத்திருக்கிறோம். PB காவி B காவி, இதே மாதிரி A காவி into C காவி. அதே முடிவு A காவி into B காவி plus C காவியானது A dot product B காவி plus A dot product C காவி. சரிதான், மிக இலகுவான விடை. இப்போ இதில் இருந்து நாங்கள் ஒரு இதை 4வது காவிக்கு எங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதியாரு. அதாவது உங்களுக்கு A காவி பிளஸ் B காவி இன்டு C காவி இன்டு D காவி என தரப்பட்டால் இதை நாங்கள் எங்களோட வளமையான சாதாரணமான இந்த அடைப்பு நீக்கி எழுதுவது போன்று எங்களால் எழுதியது. அதாவது A காவி இன்டு C காவி பிளஸ் A காவி இன்டு D காவி பிளஸ் B காவி இன்டு C காவி பிளஸ் B காவி இன்டு D காவி. சரிதான். இப்போ இதுல இருந்து எங்களால் சில உயிர்த்தறிதல்களையும் செய்ய முடியும். உதாரணமா இப்ப A காவி பிளஸ் B காவியோட வர்க்கத்தை கேட்டால், சரிதான், A காவி பிளஸ் B காவியோட வர்க்கம் என்று கேட்டால் உண்மையில் அவர் யாரு? A காவி பிளஸ் B காவி இன்டு A காவி பிளஸ் B காவி. இவங்களோட விரிவு உங்களுக்கு தெரியும். A காவியோட வர்க்கம் பிளஸ் 2A டாட் A காவி டாட் B காவி பிளஸ் B காவியோட வர்க்கம். சரிதான். இங்க நான் A காவியோட வர்க்கம் என்று எழுதியிருக்கிறேன் என்றால் அது A டாட் A என்று வரும். அதை நாங்கள் ஏற்கனவே A வர்க்கம் என்று உங்களுக்கு ஏற்கனவே நான் முதலாவது முடிவை வச்சுக்கொண்டு சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி A காவி மைனஸ் B காவியோட வர்க்கமாக இருந்தால் இதை நாங்கள் எழுதலாம் A காவியோட வர்க்கம் மைனஸ் 2A காவி டாட் B காவி பிளஸ் B காவியோட வர்க்கம். சரிதான். இப்போ இதே போல் உங்களுக்கு A காவி பிளஸ் B காவி A காவி மைனஸ் B காவி என்று தரப்பட்டால் இதங்களால் A காவியோட வர்க்கம் மைனஸ் B காவியோட வர்க்கம் என்றும் எழுதிய. இதெல்லாம் நீங்கள் ஒருக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரை. சரிதான். ஆனால் இது முடிவுகள் எல்லாமே தீர்க்கப்பட்ட முடிவுகள். நான் டைரெக்டாக எழுதியிருக்கிறேன். நீங்கள் இடையில ஒரு ஸ்டெப் எழுதுகிற மூலம் டைரெக்டாக இவருக்கு வரையது. சரிதானே. இப்போ இவங்க தான் எங்களுக்கு தேவையான இந்த குற்றுப்பெருக்கத்திற இயல்புகள். மிக இலகுவான அல்லது மிக இலகுவான முறையில் நான் இந்த இயல்புகளை உங்களுக்கு நிறுவி இருக்கிறேன். சரிதானே. சரி,
நான் இதிலிருந்து அடுத்ததாக பார்க்க போறது இந்த நிமிர்கோண அலகு காவிகளோட கூட்டுப்பெருக்கம். உங்களுக்கு ஏற்கனவே நான் நிமிர்கோண அலகு காவி என்னன்னு சொல்லிட்டேன். நிமிர்கோண அலகு காவிகள். சரிதானே? இவங்க வேற யாருமே இல்லை. உங்களுக்கு இவங்க இலகுவாக தெரியும். அதாவது ஐஜேகே காவிகள். இவர் ஐயாவும் ஜேயாவும் காணப்பட்டால் இவர் கேயா காணப்படும். இவங்க ஒன்று தங்களுக்குள்ள எப்படியான ஆட்கள் தங்களுக்குள்ள செங்கோணத்தை அமைக்கிறார்கள். அதாவது ஆங்கிலத்தில் நாங்கள் போதோகோணல் வெக்டர்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு காவியும் தங்களுக்கு இடையில செங்கோணத்துக்கு கூடாக ஒரு முப்பரிமாண தோட்டத்தில் காணப்படுவாங்க. ஒரு சதுரமுகி அல்லது கன உருவெடுத்தோம்னா அதில் ஒரு உச்சியில இருந்து நீங்க எடுக்கிற விளிம்புகளுக்கூடாக இந்த அச்சுக்கள் எங்களால் குறிக்க இயலும். இவர் ஐ காவி, இவர் ஜே காவி, இவர் கே காவி. சரிதானே? இப்ப உங்களுக்கு ஐக்காவியை நாங்கள் பெருக்குவோமாக இருந்தால் முடிவு என்ன வரும்? ஐக்காவிட பருமன் இன்டு ஐக்காவிட பருமன் இன்டு கொஸ்பூச்சி. அலகு காவிகளோட பருமன் எப்பயுமே ஒன்றுன்னு நான் ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன். ஸோ ஒன்று தர கொஸ்பூச்சி தர பெருமானம் ஒன்று. விடை ஒன்று தர. இதே மாதிரி ஜேகாவி இன்டு ஜேகாவிட பெருக்கம் உங்களுக்கு ஒன்றை தருவார். இதே மாதிரி கேகாவி இன்டு கேகாவிட கூட்டு பெருக்கம் உங்களுக்கு விடை ஒன்றையே தரும். அதாவது அலகு காவிகள் தங்களுக்குள்ள கூட்டு பெருக்கத்தை செய்யக்குள்ள விட ஒன்றா வரும். சரியா? இதே போல ஏதாவது ரெண்டு அலகு காவியை நாங்கள் எடுத்து பெருக்குவோம். உதாரணமாக ஐக்காவியையும் ஜேகாவியையும் நாங்கள் பெருக்கக்குள்ள ஐக்காவிட பருமன் இன்டு ஜேகாவிட பருமன் இன்டு கொஸ்90 பாகம். இப்ப பருமங்கள் எல்லாமே ஒன்றா இருக்கும். ஆனா கொஸ்90 விட 0. இப்ப கொஸ்90 விட 0 இருக்கிறதுனால விட என்ன வரப்போகுது? 0 ஆகும். இதே மாதிரி நீங்க ஜேகாவிய கேகாவியோட பெருக்கைகளையும் விட 0 வரும். கேகாவிய ஐக்காவியோட பெருக்கைகளையும் விட 0 வரும். இதுல இந்த முடிவு நிமிர்கோண அலகு காவிகள் தங்களுக்கு இடையில கூட்டுப்பெருக்கம் செய்யக்குள்ள விடை ஒன்றாகவும் எதிரெதிராக்களுக்குள்ள கூட்டுப்பெருக்கம் செய்யக்குள்ள விட 0 அமையும். இதுதான் நிமிர்கோண அலகு காவிகளோட கூட்டுப்பெருக்கம். சரிதானே? ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு முடிவு. இப்போ இவங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் சில பயிற்சிகளை எங்களால் செய்யலாம். சிம்பிளான சில பயிற்சிகளை பார்ப்போம். உதாரணமாக ஒரு ஐக்காவியையும் ஒரு 5 ஐக்காவியையும் பெருக்க சொன்னால் விட என்ன வரும்? ஐயையும் தங்களுக்குள்ள பெருக்கக்குள்ள 5 வரும். 1 வரும். ஏற்கனவே 5 இருக்கிறார். அது 5 தர 1. ஸோ இதை நீங்கள் உங்களோட முறையின்படி எடுக்கிறனால 5 தனியாக எடுத்துட்டு ஐ இன்டு ஐ அதை விட 5 தர 1. இங்கே தர நாங்கள் பாதிக்க மாட்டோம். அது குத்துப்பெருக்கம் பண்ணுறதுனால நாங்கள் ஆல்வேஸ் தொட்டை தான் பாவிப்போம். ஸோ 5 இன்டு 1 ஆகவே 5. சரிதானே? இப்போ இதே மாதிரி ஒரு 2 ஐ இன்டு 3 ஜே தாராங்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் 2ஐயும் 3ஐயும் பொது கொடுத்தால் 6 ஐ இன்டு ஜே. எப்பவும் அலகு காவிகள் எதிரெதிராக்களுக்குள்ள பெருக்கப்படைக்குள்ள 0 தான் வருவார். அதுவே 0. சரிதானே? இப்படி எங்களால் என்னதை தந்தாலும் செய்ய. இப்போ இதே போல் உங்களுக்கு இப்படி ஒன்று தராங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஓகே, உதாரணமாக ஐக்காவியை நாங்கள் ஒரு ஐக்காவி ப்ளஸ் 2 ஜேக்காவியோட பெருக்கிறோம். இதை விட ஐ இன்டு ஐ எப்பயுமே உண்டு. அது ஐ இன்டு ஐ ப்ளஸ் 2 ஐ இன்டு ஜே. அது ஐ இன்டு ஐ உண்டு ப்ளஸ் மற்றது 0 ஆகவே விட 1. சரிதான்? இதை மாதிரி உங்களால் என்னத்தை தந்தாலும் செய்ய முடியுமென்னு நான் நம்புகிறேன்.
இது ஒன்றும் அவ்வளவு மலையப்படுங்கிற விஷயம் இல்லை, மிக இலகுவான விஷயம். சரி, இப்படி ஒன்று தராங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். உதாரணமாக ஒரு ஓகே, I + J + K வர்க்கம். இதை யார் உண்மையில் I காவி + J காவி + K காவி, இவங்களை நாங்கள் இன்னொரு தரம் பெருக்குவோம். I காவி + J காவி + K காவி. உங்களுக்கு தெரியும், இப்படியான சந்தர்ப்பத்தில் இதில் விட வந்து I காவிட வர்க்கம் ப்ளஸ் J காவிட வர்க்கம் ப்ளஸ் K காவிட வர்க்கம் ப்ளஸ் 2IJ ப்ளஸ் 2JK ப்ளஸ் 2KJ. இப்போ இந்த 2 வார எல்லாமே இங்கே உங்களுக்கு கடைசியில் பூஜ்ஜியமாக தான் வந்து சேரப்போகுது. ஏன்? ரெண்டுமே எதிர் அலகு காவிகளை பெருக்கிறோம், கூட்டு பெருக்கம் செய்கிறோம். அவங்க முடிவு எல்லாத்தையுமே ஒன்று வந்து சேர விட 1 + 1 + 1, ஸோ டோட்டல் 3. சரிதானே? அதை விட இங்கே உங்களுக்கு 3ஆக வந்து சேரப்போகுது. ஸோ இதில் ஒன்றுமே இல்லை, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அச்சகணித விரிவுகளை இங்கே பயன்படுத்தி சுருக்குவது மட்டும்தான், வேறு எதுவுமே இங்கே புதுசாக இல்லை. சரிதானே? சரி, அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிறது தானக்காவிகளோட கூட்டுப்பெருக்கம். இந்த தானக்காவிகளோட கூட்டுப்பெருக்கம் என்றால் முதல்ல நாங்கள் 2 தானக்காவிகள் எடுக்கணும். A காவி, வேறு நான் சொல்கிறேன், A1I காவி ப்ளஸ் A2J காவி A2 ப்ளஸ் A3K காவி. இதை மாதிரி B காவியை நான் எடுக்கிறேன், B1I காவி ப்ளஸ் B2J காவி ப்ளஸ் B3K காவி. இப்போ எங்களுக்கு பெருக்க சொல்லியிருக்காங்க, அல்லது நாங்கள் இவங்களோட பெருக்கத்தான் பார்க்க போகிறோம். ஆகவே A காவி இன்ட்டு B காவி. இப்போ உண்மையில் A காவி இன்ட்டு B காவி என்ன வரும்? இவங்களை நாங்கள் பெருக்கணும். ஸோ A1I காவி ப்ளஸ் A2J காவி ப்ளஸ் A3K காவி இன்ட்டு B1I காவி ப்ளஸ் B2J காவி ப்ளஸ் B3K காவி. இப்போ உங்களோட பெருக்கம் உங்களுக்கு என்ன வரும்? நீங்கள் நேரடியாகவே சொல்லலாம், ஐயையும் பெருக்கிறாள் மட்டும்தான் இங்கே தருவார். அது மாதிரி ஜேயும் பெருக்கிறாள், கேயும் பெருக்கிறாள் தான் உங்களுக்கு ஃபைனலில் இருக்க போகிறார். ஆகவே ஐயையும் பெருக்கினால் A1 B1, ஸோ A1 B1 ப்ளஸ் A2 B2 ப்ளஸ் A3 B3. சரிதானே? ஸோ இப்போ உங்களுக்கு A காவியும் B காவியும் பெருக்கினால் A காவிட பருமன் B காவிட பருமன் இடைப்பட்ட கோணம் கொஸ் கோணம் தீட்டா. கொஸ் அதாவது கொஸ் இடைப்பட்ட கோணத்தில் கொஸ் பெருமதி. ஸோ இப்போ இங்கே A காவிட பருமன் உங்களுக்கு தெரியும், அதை நான் இங்கே எழுதுகிறேன். A காவிட பருமன் வர்க்கமூலத்துக்குள்ள A1 வர்க்கம் ப்ளஸ் A2 வர்க்கம் ப்ளஸ் A3 வர்க்கம். இதே மாதிரி B காவிட பருமன் வர்க்கமூலத்துக்குள்ள B1 வர்க்கம் ப்ளஸ் B2 வர்க்கம் ப்ளஸ் B3 வர்க்கம். அது இதில் இருந்துங்களால் கோணத்தை காணிடும். ஸோ கொஸ் தீட்டாவானது A காவி டாட் B காவியின் கீழ் A காவிட பருமன் B காவிட பருமனால் தரப்படும். அது உங்களுக்கு ஏற்கனவே A டாட் B பெருக்கத்தை நாங்கள் கண்டு வச்சிருக்கிறோம். A1 B1 A2 B2 A3 B3 ஓவர் A பருமன் உங்களுக்கு தெரியும், A1 வர்க்கம் ப்ளஸ் A2 வர்க்கம் ப்ளஸ் A3 வர்க்கம் இன்ட்டு B1 வர்க்கம் ப்ளஸ் B2 வர்க்கம் ப்ளஸ் B3 வர்க்கம். ஸோ இவங்களோட வர்க்கம் மூலம். ஸோ உங்களுக்கு தானக்காவிகள் தெரிஞ்சால் அவங்களுக்கு இடைப்பட்ட கோணத்தையும் உங்களால் இலகுவாக காண முடியும். சரிதான்? இதுதான் இந்த தானக்காவிகளோட கூட்டுப்பெருக்கத்தினூடாக நாங்கள் செய்யக்கூடியது. இப்போ இவங்களை வச்சுக்கொண்டு ஒரு 5 கேள்வி தந்திருக்காங்க. அவங்கள பார்த்தோம்னா
உங்களுக்கு இதில் இன்னும் மிக இலகுவாக விஷயங்கள் விளங்கும். சரி, அந்த வகையில் முதலாவது கேள்வியை நாங்கள் பார்ப்போம். முதலாவது கேள்வி, உங்களுக்கு ஏ காவி தாராங்க, ஐ காவி ப்ளஸ் 2J காவி ப்ளஸ் 3K காவி. இதே மாதிரி பி காவி தாராங்க, மைனஸ் ஐ காவி ப்ளஸ் 3J காவி ப்ளஸ் AK காவி. இங்கே ஏ காவிக்கும் பி காவிக்கும் இடைப்பட்ட கோணம் 90 பாகையாக காணப்படுது. இந்த ஆல்ஃபாவை காணட்டும். இங்கே இருக்கிற இவர் தான் ஆல்ஃபா. இந்த ஆல்ஃபாவை நாங்கள் காணோம். சரிதானே? இப்போ ஏ காவிக்கும் பி காவிக்கும் இடைப்பட்ட கோணம் 90 பாகை என்பதனால எங்களால் சொல்ல இயலும் ஏ காவியையும் பி காவியையும் டாட் ப்ராடக்ட் பண்ணினால் வர பெருமானம் 0. ஆகவே இந்த ஏ காவியையும் பி காவியும் நாங்கள் பெருக்குவமாக இருந்தால் ஐ பிளஸ் 2J பிளஸ் 3K இன்டு மைனஸ் ஐ பிளஸ் 3J பிளஸ் ஆல்ஃபா K. இதை விட 0. ஸோ இவங்களோட பெருக்கம் உங்களுக்கு தெரியும், மைனஸ் ஐ இன்டு ஐ. ஆகவே அவர் வந்துட்டு மைனஸ் பண்ண தருவார். ப்ளஸ் 2 3 6, ஸோ அவர் 6 தருவார். ப்ளஸ் 3 ஆல்ஃபா ஈக்குவல்ஸ் 0. ஸோ 3 ஆல்ஃபாவானது உங்களுக்கு மைனஸ் 5 தருவார். இதில் இந்த ஆல்ஃபா மைனஸ் 5/3 மிக இலகுவான விடை. முதலாவது கேள்வியில் கேட்கப்பட்ட அல்ஃபாவை நீங்கள் வெரி சிம்பிளாக கண்டுட்டீங்க. எப்படி? உங்களுக்கு ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட கோணம் 90 பாகன்றதுனால உங்களுக்கு தெரியும் ஏயையும் பியையும் ஏ காவியையும் பி காவியையும் கூட்டுப்பிறக்கம் செஞ்ச வாரோட 0 தெரியும். இதை வச்சு கொண்டு நாங்கள் எங்களோட விடையை நோக்கி மூவ் ஆகுறோம். சரிதானே? இப்போ அடுத்ததா ரெண்டாவது கேள்வி தாராங்க. ஏயும் பியும் தந்திருக்காங்க. அவை ஏபிக்கு இடையிலான கோணத்தை கேட்குறாங்க. வெரி சிம்பிள். ஸோ ஏ காவிரது தராங்க ஐ பிளஸ் 2J. இதே மாதிரி பி காவி தராங்க மைனஸ் ஐ பிளஸ் 3J. இப்போ ஏக்கும் பிக்கும் இடையிலான கோணத்தை கேட்கு. அது என்ன செய்யலாம்? தான காவிகளோட குத்து பெருக்கத்துக்கு கீழே நாங்கள் கோணத்தை தான் கண்டாங்க. இப்போ இதுக்கு இடைப்பட்ட கோணம் ஏ காவிக்கும் பி காவிக்கும் இடைப்பட்ட கோணம் நாங்கள் தீட்டாண்டு எடுத்தால் எங்களால் கொஸ் தீட்டாவை சொல்ல இயலும். ஏ காவி இன்டு பி காவியின் கீழ் ஏ காவிர பருமன் இன்டு பி காவிர பருமன். ஸோ ஏ காவியும் பி காவியும் பெருக்கணும்னா எங்களுக்கு சொல்ல இயலும். ஐயையும் ஐயையும் எடுக்கணும், ஜேயும் ஜேயும் எடுக்கணும். ஸோ -1 ப்ளஸ் 6 ஓவர் ஏட பருமன் 1 வர்க்கம் ப்ளஸ் 2 வர்க்கத்திர வர்க்கம் மூலம். ஸோ 5 வர்க்கம் மூலம் இன்டு -1 வர்க்கம் ப்ளஸ் 3 வர்க்கம். ஸோ 10 வர்க்கம் மூலம் விட 5 கீழ் 5 வர்க்கம் மூலம் 2. அது 1 வர்க்கம் மூலம் 2. ஸோ 1 வர்க்கம் மூலம் 2 கொஸ் தீட்டாட பெறுமதியாக இருந்தால் தீட்டாவானது கொஸ் இன்வர்ஸ் 1 வர்க்கம் மூலம் 2. சரிதானே? மிக இலகுவான விடை. மூன்றாவது கேள்வி, உங்களுக்கு ஏ காவி பி புள்ளி ஏ புள்ளி பி புள்ளி சியிட ஆள்கூறுகள் தந்திருக்காங்க. ஏ கோணம் ஏபிசியை காணலாம். இதையும் நீங்கள் காவி முறையிலேயே மிக இலகுவாக காண முடியும். சரிதானே? உதாரணத்துக்கு இது ஏபிசியாவை தந்திருக்கிறதுனால நான் முக்கோணமாகவே கீறுறேன். சரி, இதில் புள்ளியை நான் இவரை நான் ஏ என்று எடுக்கிறேன். அவை 2 -1 2. இவரை நான் பி என்று எடுக்கிறேன்.
0 2 மைனஸ் 1. இந்த பூச்சியை நான் சி என்று எடுக்கிறேன். 1 3 2. இப்போ உங்களுக்கு கேள்வி, இந்த கோணம் பிஏ தனி கேட்டிருக்காங்க, இந்த கோணத்தை தீட்டாண்டு எடுத்தால் இந்த தீட்டாவை கேட்குறாங்க. அவை உங்களுக்கு தீட்டா வேணுமாக இருந்தால் அந்த உச்சியை மையப்படுத்தின 2 காவிகளை நாங்கள் எடுக்கணும். ஆகவே பிஏ காவியையும் பிசி காவியையும் நாங்கள் கருதணும். சரிதானே? இந்த பிஏ காவியையும் பிசி காவியை நாங்கள் கருதனமாக இருந்தால் பிசி காவிய கருதனமாக இருந்தால் பிஏ காவிய பருமன், அதாவது பிஏ இன்டு பிசி இன்டு கோஸ் பி. சரிதான், இதுதான் அவுட்லைன். இப்போ பிஏ காவி பிசி காவி வேணுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும்? எங்களுக்கு புள்ளிகளோட ஆள்கூறுகள் தெரியும். ஆகவே அதை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் அவங்களோட தானக்காவிகளை உருவாக்கலாம். தானக்காவிகளை உருவாக்கினோம் என்றால் பிஏ காவி பிசி காவியும் எங்களால் கண்டுபிடிக்க முடியும். உதாரணமாக ஏ காவி தெரியும். ஏ காவிய தானக்காவியை நான் ஏ என்று எடுத்தால் இவருடைய தானக்காவியை நான் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? சரி, 2i மைனஸ் ஜே ப்ளஸ் 2k. இதே மாதிரி பி காவி 0i, அவையா 0ஐ பொறுத்தவரை 2j மைனஸ் k. இதே மாதிரி சி காவி i ப்ளஸ் 3j ப்ளஸ் 2k. இப்போ இவங்களில் இருந்து பிஏ காவியை நான் உருவாக்கணுமாக இருந்தால் பிஏ காவி உண்மையில் யார்? ஏ காவி மைனஸ் பி காவி. ஸோ ஏ காவியிலிருந்து பி காவியை நான் கழிச்சேன் என்றால் ஐ இங்கே இல்லை, அது 2i மைனஸ் ஜேயிலிருந்து மைனஸ் 2jயை கழிச்சால் 3j ப்ளஸ் 2kயிலிருந்து மைனஸ் கேயை கழிச்சால் 3k. இதே மாதிரி பிசி காவியை நான் கண்டனாக இருந்தால் சி காவி மைனஸ் பி காவி. ஸோ சி காவியில் ஐ காணப்படுது, பியில் ஐ இல்லை, அது ஐ ப்ளஸ் 3j மைனஸ் 2j, ஸோ ஜே 2k மைனஸ் மைனஸ் கே 3k. இப்போ நான் காவிகளோட தான காவியை கண்டுட்டேன். அது இதை வச்சு கொண்டனால கோணத்தை காண முடியும். அது கோஸ் பி பிஏ காவி இன்டு பிசி காவியின் கீழ் பிஏ காவிட பருமன் இன்டு பிசி காவிட பருமன். ஸோ இவங்க 2 பேரையும் நான் கூட்டு பெருக்கம் பண்ணினால் ஐயோட வரும், ஜேஜியோட வரும், கேகேயோட வரும். ஆகவே 2 மைனஸ் 3 ப்ளஸ் 9 ஓவர் 2 வர்க்கம் சக 3 வர்க்கம் சக 3 வர்க்கம். ஸோ 9 9 18 22 வர்க்கம் மூலம் இங்கு 1 வர்க்கம் சக 1 வர்க்கம் சக 9, அதாவது 3 வர்க்கம். ஆகவே 11 வர்க்கம் மூலம். ஸோ கூட்டினால் 11ல் 3 போனால் 8, அது 8 இங்கு 11 வர்க்கம் மூலம் 2. சரிதான். இப்போ இதை சுருக்கினால் வேணுமென்றால் 4 வர்க்கம் மூலம் 2 இங்கு 11. சரிதானே? இந்த மாதிரி என்னால் கோணத்தையும் காண முடியும். சரி, இப்போ 3வது கேள்வியும் செஞ்சாச்சு. இது 4வது கேள்வி. ஏ காவி சக பி காவிர பருமனும் ஏ காவி சக பி காவிர பருமனும் சமமாயின், இதுதான் எப்படி சொல்றாங்க? சமமாயின் இடைப்பட்ட கோணத்தை காணலாம். சரிதானே? இப்போ இடைப்பட்ட கோணத்தை கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு தரப்பட்ட தரவு ஏ காவி சக பி காவிர பருமனும் ஏ காவி சக பி காவிர பருமனும் சமன். சரிதானே? இப்போ நாங்கள் ஏற்கனவே பயன்படுத்தின முடிவுகளில் இருந்து இதை நாங்கள் பயன்படுத்தலாம். அதாவது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஏ காவி சக பி காவிர வர்க்கத்திர விட, இதை மாதிரி ஏ காவி சய பி காவிர வர்க்கத்திர விட. சரிதானே?
ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இவங்கள வச்சுக்கொண்டு தரப்பட்ட முடிவிலிருந்து நாங்க இப்ப எடுக்கிறோம். இவரை வர்க்கப்படுத்துறது. a⁴b⁴ வர்க்கம் a⁴b⁴ வர்க்கம். இப்ப இவங்க a⁴b⁴ பருமனும் a⁴b⁴ பருமனும் சமனா இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவங்களோட வர்க்கமும் சமனா இருக்கு. இதுல இருந்து என்னால சொல்ல இயலும் a⁴ பருமன் பிளஸ் b⁴ பருமன் பிளஸ் 2 a⁴b⁴ ஆனது a⁴ பருமன் பிளஸ் b⁴ பருமன் மைனஸ் 2 a⁴b⁴. ஸோ இதுல இருந்து என்னால சுருக்கினால் இந்த இவரும் போவார், அதே மாதிரி இவரும் போவார், மிஞ்சும் 4 a⁴ into b⁴. இவர் 0க்கு சமம். ஆகவே முடிவு a⁴ into b⁴ பருமன் குட்டுப்பெருக்கம் 0. இப்படி குட்டுப்பெருக்கம் 0 இருந்தால் ஒன்றில் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் a⁴ பருமன் அல்லது b⁴ பருமன் 0 இருக்கணும், அல்லது a⁴க்கும் b⁴க்கும் இடைப்பட்ட கோணம் 90° இருக்கும். இதுல முதலாவது இந்த பருமன் இதாகிறது சாத்தியம் இல்லை. அது பருமன் சமனா இருக்கணும்டா காவியே இல்லாம போயிடும். இவர் பொருத்தமற்றது. அவை 2 காவிகளுக்கும் இடைப்பட்ட கோணம் 90°. ஆகவே a⁴யும் b⁴யும் செங்கோணத்துல காணப்படும். சரி, இதை நாங்கள் ஏற்கனவே நிறுவி இருக்கிறோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அடிப்படையான விடயங்களுக்குள்ள ஒரு பயிற்சியில நான் காவி கூட்டலை போட்டுட்டு செஞ்சுட்டு கோணத்தை கண்டிருக்கேன். சரி, இதை முன்னுக்கு இருக்கிற ஏதோ ஒரு வீடியோவில் இதில் கணக்கும் இருக்குது. இது நாங்கள் இப்போ குட்டுப்பெருக்கத்தை பயன்படுத்தி செய்திருக்கிறோம். அவ்வளவுதான் விடயம். இப்போ இதே மாதிரி a⁴b⁴ பருமன் அல்பாவாகவும் a⁴b⁴ பருமன் பீட்டாவாகவும் a⁴ பருமன் கேமாவும் காணப்படி b⁴ பருமனை கேட்கிறாங்க. சரிதானே? இதை நீங்க மிக இலகுவாக காணலாம். எப்படி என்றால் இந்த a⁴b⁴ விரிவை எழுதிட்டு அந்த விரிவில் இருந்து நீங்க b⁴ எழுவாய் மாற்றம் செய்து சுருக்கினால் விட வரும். இதை நான் நீங்க செய்யுங்க என்று விடுறேன். சரிதானே? நீங்க இந்த 5வது கேள்வியை try this. Okay. So இந்த வீடியோவில் நாங்கள் குட்டுப்பெருக்கத்தையும் அதில் கேத்திரகணித விளக்கம், அவங்களோட இயல்புகள், நிமிர்கோண அலகு காவிர குட்டுப்பெருக்கம், தானக்காவிர குட்டுப்பெருக்கம், ஒரு சில பயிற்சிகளை நாங்கள் மிக தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருக்கிறோம். இந்த வீடியோவின் மூலம் உங்களுக்கு குட்டுப்பெருக்கத்தில் அடிப்படையான விடயங்கள் விளங்கியிருக்கும்னு நான் நம்புகிறேன். சரிதானே? இப்படியாப்பட்ட வீடியோஸ் மூலம் நீங்கள் படிக்க விரும்பினால் இந்த கொமெட்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அது ரீச் ஆகும். இதை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவதன் மூலம் அவங்களையும் இந்த இணைந்த கணிதத்தில் இருக்கிற பாடங்களை யூடியூப்பினூடாக மிக இலகுவாக படிக்க செய்யலாம். சரிதானே? இன்னொரு வீடியோவில் நான் உங்களோட சந்திக்கிறேன். நன்றி.